ஹலோ சொந்தங்களே, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே சமையல் என்னென்னு பார்க்கலாமா? சிக்கனே இல்லாமல் சிக்கன் செய்யலாமா? அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருக்கேங்க. கடுகு பொரியணும். பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் போடணுங்க. சின்ன வெங்காயம் நிறையா போடணும். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போடணுங்க. அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த டிஷ் எப்போயுமே தேங்காய் மசாலா அதிகமாக எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லைங்க. மெயினாக தேங்காய் போட வேண்டியதில்லை. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. சின்ன வெங்காயம் வதங்கின வாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணுங்க. 2 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். இது சிப்பி காளானுங்கிறதுனால சீக்கிரமாகவும் வெந்துடும். நல்லா சாஃப்டாக இருக்கும். வாசனையும் அந்த சிக்கன் வாசமே வருங்க, நல்லாயிருக்கும். எப்போ கிடைச்சாலும் நான் செஞ்சிடுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கணுங்க. காளானே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த சிப்பி காளான் ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லாயிருக்கும். செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இஞ்சி பூண்டு வதங்கினதும் ஒரு தக்காளி அளவுக்கு போடணுங்க. நிறைய தக்காளி போட்டால் புளிப்பு வந்துடும். அதனால் ஒரு தக்காளி அளவுக்கு போட்டால் போதும். அதுவும் நல்லா வதங்கணுங்க. கறி மசால் நான் எப்போவும் வீட்டில் தாங்க ரெடி பண்ணி வச்சுக்குவேன். அப்பப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்குவேன். அந்த கறி மசால் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். நான் வீட்டிலேயே கறி மசால் ரெடி பண்ண கறி மசால் தாங்க அது. சூப்பராக இருக்கும். இந்த கறி மசால் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் ஒரு வாட்டி வீடியோ போடுறேங்க. கறி மசாலில் போட்டு நல்லா அதுவும் வதங்கின வாட்டி அந்த மஞ்சத்தூள் போடணுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் தேவையான அளவு போட்டுக்கலாங்க. நம்மளா பற்றி போடுறது தானே. ஒரு கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் ஒரு பாக்கெட் வாங்கினேங்க. தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கலாங்க. காரம் எங்கள் வீட்டில் எப்போயுமே கம்மியாக தான், நான் முன்னே சொல்லியிருக்கேன். நாங்கள் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டோம், கம்மியாக தான் சாப்பிடுவோம். நான் ஒரு பாக்கெட்டு சிப்பி காளானுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டிருக்கேங்க. காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நிறையா கூட போட்டுக்கலாம். நீங்கள் சாப்பிட்ற அளவு தான். சிப்பி காளான் வாஷ் பண்ணி வெட்டி வச்சுருக்கேங்க. சீக்கிரமாக வெந்துடும், நல்லாயிருக்கும். இது செஞ்சு முடித்ததுமே எனக்கு சாப்பிடணும் போல் தோணுச்சு. அந்தளவுக்கு வந்துடுச்சு. நல்லாவே கிரேவி வந்துருந்துச்சு. ஆனால் தேங்காய் மட்டும் ஊற்றாதீங்க, நல்லா இருக்காது, டேஸ்ட்டு கொடுக்காது. அப்படியே அதை எண்ணெயிலே அந்த வெங்காயத்தோடையும் சின்ன வெங்காயத்தோடையும் வணக்கினா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. இன்றைக்கி எங்கள் ஊரில் கும்பாபிஷேகங்க. கரபூரநாதர் ஈஸ்வரன் கோயில் உத்தம சோழபுரத்தில் இருக்குங்க. அந்த கோயில் கும்பாபிஷேகத்தினால நாங்கள் இன்றைக்கி நான்வெஜ் எடுக்க வேண்டாம்னு சொல்லி எடுக்கலை. அதனால் இந்த காளான் நேற்றே வாங்கி வச்சுட்டேங்க. நான் இந்த காளான் சிப்பி காளான் நான் கண்டிப்பாக வாங்கி செஞ்சிடுவேங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா கிடைக்கும்போது சில பொருளெல்லாம் நம்ம கிடைக்கும்போது அந்த சீசனுக்கு தான் அதிகமாக கிடைக்கும். அதனால் அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கணுங்க. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் நிறையா சீசன் பழங்கள் காய்கறிகள் எல்லாமே சேர்த்திருக்கோம். இப்போ அந்த மாதிரி செய்கிறதும் இல்லை, பசங்க சாப்பிட்றதும் இல்லை. கேட்டால் இது என்ன சாப்பிட்றது, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ஒன்று சொல்லிவிடுவாங்க. அதனால் நாங்களும் அப்படியே பழகிட்டோம். அவங்களுக்கு தகுந்த மாதிரியே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. சின்ன கிளாஸ் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது. ஏன்னா இந்த சிப்பி காளான் லேசாக இருக்கும், ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், வெந்துடும் சீக்கிரமாக. அதனால் நிறையா தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சமாக ஊற்றினா போதும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேக விட்டால் போதுங்க. வேக விட்டால் பாருங்கள், நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா கிரேவி தொக்கு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். சிப்பி காளான் தொக்கு செம்மையாக இருக்குங்களா பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த சிப்பி காளான் தொக்கை கறி மசால் வீட்டில் ரெடி பண்ணி போட்டு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் மக்களே, சொந்தங்களே. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.